ராஜா சார் அப்படின்னாலே இப்ப ரீசெண்டா பேசிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, அவர பத்தி பேசினாலே காப்பிரைட் போட்டுருவாரு. அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே. ஆக்சுவலா ராஜா சார் நம்ம எல்லாருக்கும் பிடித்த இசை அமைப்பாளரா, இசை ஜாம்பவானா ஏன் இருக்கிறாரு? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஏன் ராஜா மட்டும் பெஸ்ட்டு? அப்படி என்ன அவரு பண்ணிட்டாரு? அப்படின்னு கேட்டா, எஸ். அதுக்கான ரீசன் நெறைய இருக்கு. நம்ம நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் ராஜா சார். அப்படி பார்த்தா ஏஆர் ரஹ்மான் சாங்லாம் நம்ம கேட்கறது இல்லையா? அப்படின்னு கேட்டா, நான் அப்படி சொல்ல வரல. எல்லாரோட சாங்ஸும் கேட்கிறோம். பட் ராஜா சார் சாங் இஸ் டிஃபரெண்ட் அப்படிங்கிறதுக்கு ரீசன் நெறைய இருக்கு. மழையும் ராஜா சாரும் அப்படிங்கிற சும்மா ஒரு வார்த்தையில போடுவாங்கல்ல. ஆக்சுவலா சொல்லப்போனா, அத நம்ம நெறைய பேர் பண்ணியிருப்போம். அந்த ஒரு மொமெண்ட் நம்ம கூட ராஜா சார் கொஞ்சி விளையாடியிருப்பாரு. எத்தன சாங் இருந்தாலும் சரி, ஒரு சில சாங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அப்படியே கனெக்ட் பண்ணிக்க முடியும். அவரு இசையால இசைங்கிற வார்த்தைய நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்கிற வழியான நெறைய சாங்ஸுமே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்போ உதாரணத்துக்கு, இதயம் ஒரு கோயில்ல வந்து ஒரு லைன் வரும். பாடல்கள் கோடி கோடி அப்படிங்கிற ஒரு லைன் வரும். அதுல ராஜா சார் வந்து, நம்ப 2 பேரும் தான் ரொம்ப புதுசு. நம்ப 2 பேரும் பார்த்துக்கிற ஒரு விஷயம் ரொம்ப புதுசுங்கிறது வந்து இசைய வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாரு. இசையோட ஆடியன்ஸ கனெக்ட் பண்ணி அவர ரசிக்கக்கூடிய ஆடியன்ஸ கனெக்ட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் வந்து அவதாரம்ல ஒரு சாங் இருக்கும். அதுக்காகத்தான் இசை அவதாரமா அப்படிங்கிற ஒரு அது என்ன சாங் அப்படின்னா, "அரிதாரத்த பூசிக்கொள்ள" அப்படிங்கிற ஒரு சாங் ஒண்ணு வரும். அந்த சாங்கோடைய ஒரு பிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, "அதுக்காகத்தான் இசை அவதாரமா" அப்படிங்கிற ஒரு லைன் வரும். இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜா தன்னுடைய இசைய மக்களுக்கு எந்த அளவுக்கு குடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு வார்த்தை தான்னு வச்சுக்கோங்களேன். வீடு படத்துடைய பிஜிஎம் இருக்குல்ல, அந்த பிஜிஎம் வேற லெவல்ல நம்மள கனெக்ட் பண்ணும். ஒரு மோட்டிவேஷனல் பிஜிஎம். ஆக்சுவலா அதோடைய பேரே வந்து எவரிதிங் இஸ் பாசிபிள்ஸ் தான் நெனைக்கிறேன். அந்த இடத்துல வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும்போது ஃபர்ஸ்ட்டு செருப்ப கழட்டிக்குவாரு. இப்ப செருப்ப போட்டுட்டு உள்ள போவாரு. அதுக்கப்புறம் செருப்ப கழட்டிட்டு அப்படியே உள்ள எடுத்து வைக்கும்போது அப்படின்னு ஆரம்பிக்கும் பிஜிஎம். லிட்டரலா அத நீங்க இப்ப கண்ண மூடி கேட்டு பார்த்தீங்கனாலே, ஏதோ நம்ம ஒரு விஷயம் சாதிக்கும் போதோ, இல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய பெயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அப்படியே நார்மல் ஆகும். ஹோப்புங்கிற ஒரு விஷயம் கிரியேட் ஆகும். "என்னப்பா ராஜா சாருக்கு இந்த அளவுக்கு முட்டு குடுக்குறியா?" அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா அப்படி கிடையாது. பட் முட்டு குடுத்தா என்ன தப்புன்னு நான் கேட்பேன். ஓகேங்களா? எவ்வளோ பாட்டு இருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்களேன். "நான் ஏரிக்கரைன்னு" ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்க நீங்க என்னதான் ராஜா சார புடிக்கலன்னு சொன்னாலும், அந்த சாங்கு உங்கள ரசிக்க வைக்கும். சீரியஸா. அதுல வந்து ஒரு லைன் வரும். "ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம்" அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பொறுத்தவரைக்கும் காவியம். அத வந்து அப்படி நம்ம கேட்கும்போதே நம்மளுடைய காதலியோ, நம்மளுடைய மனைவியோ, இல்ல நமக்கு பிடித்தமானவர்களையோ நம்ம நெனச்சு பார்ப்போம். ஸோ இதுதான் சொல்ல வரேன். ஒரு ஒரு குடிசை வீடு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த குடிசை வீட்ல வந்து இந்த சாங்க கேட்கும்போது, நம்பளுடைய வாழ்வியலோ, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஒரு இசையா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜா சாரோட இசை இருக்கும். ஸோ அந்த வகையில தான் ராஜா சார் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். மத்தவங்க என்ன வேஸ்ட்டான்னு கேட்டா, அப்படின்னு நான் சொல்லவும் இல்ல. சரிங்களா? ஏஆர் ரஹ்மான் சாரோட சாங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிட்டரலா சொல்லப்போனா ஹாரிஸ் ஜெயராஜோட சாங்லாம் நான் நெறைய டைம் வைப் பண்ணியிருக்கேன். விஜய் ஆண்டனி சாங் வைப் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஓகே. எல்லாருடைய சாங்ஸும் எனக்கு வித்யாசாகர் சாங் பிடிக்கும். பரத்வாஜ் சாங் பிடிக்கும். தேவா சார் சாங் பிடிக்கும். எல்லா சாங்குமே எனக்கு பிடிக்கும். பட் ராஜா சார் சம்திங் இஸ் ஸ்பெஷல்னு ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து டெஃபினட்டா ராஜா சார்ட்ட நெறையவே இருக்கு. ஏன் நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம சும்மா அப்படியே காதுல மாட்டிக்கிட்டு ராஜராஜ சோழன் சாங் வந்து நம்ம கேட்டுருப்போம். அந்த சாங் எப்படி நம்ம எல்லாத்தையும் பிடிக்க முடிஞ்சுச்சு? நம்மளுக்கு எப்படி பிடிச்சு? எப்ப இருக்க 2K கிட்ஸ் வந்து அந்த சாங் கேட்டு வைப் பண்றாங்க. இன்ஸ்டா ரீல்ஸ் வந்தனால ட்ரெண்ட் ஆகுது அப்படிலாம் கிடையாது. அவங்க கிட்ட போகறதுக்கு ஒரு டூலா இன்ஸ்டா இருந்துச்சு. ரைட்டா? அப்படி போகும்போது இந்த சாங்கு இவங்களுக்கு பிடிக்குதுல்ல. அத ரசிக்கிறாங்கல்ல. ஸோ அப்பயும் சரி, இப்பயும் சரி ராஜா சார் வந்து நம்மள கனெக்ட் பண்ணிக்கிறார். நம்மளோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இசைய தான் ராஜா சார் குடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இல்லப்பா, அப்போ ஓகே. இப்பலாம் பெருசா வந்து அந்த மாரி ஒரு ஒரு இது இல்லையேப்பா! அப்படின்னு கேட்டா, விடுதலைன்னு ஒரு படம். காட்டுமல்லி கேட்டிருப்பீங்க. ஓகேங்களா? அதுல வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு சாங் வரும். "அருட்பெரும் ஜோதி" அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாருடைய பாட்டு தான் அது. அத ராஜா சாரோட வாய்ஸ்ல வந்து நம்ம கேட்கும்போது, சம்திங் டிஃபரெண்ட். ஒரு மாரி ஹெவனா ஒரு மாரி ஃபீல் கிடைக்கும். டிவைன் ஃபீல் கிடைக்கும்னு வச்சுக்கங்களேன். அதுல வந்து சூப்பரா வரும். "அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை" அப்படிங்கிற ஒரு லைன அவ்ளோ அழகா வந்து அவரோட வாய்ஸ்ல பாடியிருப்பாரு. இது ஓகே. கிளைமாக்ஸ்ல சூரி வந்து பவானிய தேடி அப்படியே அதாவது ஹீரோயின தேடி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு சாங் ஒண்ணு வரும். லிட்டரலா சொல்லப்போனா ராஜா சாருடைய பாத்தோஸ் அது.
செம்மையா பாடியிருப்பாரு. ஓடுவதா உன்னை தேடுவதான்னு சொல்லிட்டு பாடியிருப்பாரு. தியேட்டரே அப்படியே அப்படியே அமைதியாகி அவருடைய வாய்ஸ் அப்படியே நம்ம காதுக்குள்ள வந்துரும். லிட்டரலா இது உண்மை. நீங்க கேட்டு பாருங்களேன். விடுதலையில இந்த சாங் வந்து நீங்க கேட்டு பாருங்க. YouTubeல அந்த சாங் தனியா இருக்கான்னு தெரியல. பட் படத்துல வந்து அந்த சாங் இருக்கும். அந்த சாங்க நீங்க கேட்டு பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். புரியுதா? ஏன்னா, இது எல்லாமே ராஜா சார் எந்த வகையில இவங்க இசைய ரசிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு போடுற சாங். சும்மா ஜஸ்ட் லைக் தட்ன்னு கிடையாது. ராஜா சாரோட பேத்தோஸே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதுச்சேரி கச்சேரி சாங் நம்ம கேட்டிருப்போம். அதுல இன்னொரு பேத்தோஸ் இருக்கும். "வரச் சொல்லி இந்நேரம் அழைத்தது வனக்குயில் வந்தேன்" அப்படிங்கிற வந்து புதுச்சேரி கச்சேரியோட சேட் வெர்ஷன். சரிங்களா? இதுமாரி நெறைய சேட் வெர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜா சார் இருக்கும். "பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார்ன்னு" ஒரு சாங் இருக்குல்ல. அதுல ராஜா சாருடைய வாழ்க்கையவே சொல்லியிருப்பாரு. புரியுதுங்களா? அதுல ஒரு லைன் ஒண்ணு இருக்கும். என்னன்னா, ஆக்சுவலா என்ன லைனுன்னு எப்படி எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, "என்னுடைய தலைவர் வந்து என்னோட ரசிகர்கள் தான். அவங்க ரசிக்கிற வரைக்கும் நான் பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன்." அப்படின்னு சொல்லியிருப்பாரு. புரியுதா? ஸோ இது மாரி நம்பள ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகனா ராஜா சார் இருந்திருக்காரு. ஏன்னா, நம்ப ராஜா சாருடைய மிகப்பெரிய ரசிகனா இருந்தாலுமே, நம்பள ரசிக்கிற ஒரு ரசிகனா ராஜா சார் இருந்திருக்காரு. என்ன சொல்லுவீங்க? அவரு ரொம்ப கோவப்படுவார்ப்பா, சிடு சிடுன்னு பேசிடுவாருப்பா அவரு. அவரு வந்து ரொம்ப அநியாயமே பண்ணக்கூடியவரு. அப்படியே ஒரு மாரி சாடிஸ்ட்டா இருப்பாரு. லிட்டரலா அவரு இசை வழியா நம்மள கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இசை வழியா நம்மள ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா, நான் படைக்கிற இசை இவங்க எல்லாருக்காகவும் தான். இவங்கள நான் ரசிக்காம வேற யார் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் ராஜா சார்ட்ட இருக்கு. நீங்க ராஜா சாரோட ரேர் கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். அ நெறைய நெறைய சாங்ஸ் நான் இப்போ உதாரணத்துக்கு சொன்ன சாங்ஸ் எல்லாமே நீங்க சும்மா அப்படியே எடுத்து பாருங்களேன். சூப்பரா கொஞ்சிருப்பாரு ராஜா சாரு. எங்கேயுமே வந்து என்னடா அப்படின்னு இருக்காது. மலையோரம் வீசும் காற்றுலாம் ஒ உங்களுக்கு வந்து லிட்டரலா அப்படியே உங்கள கொண்டு போகும். இது ஒரு இசை ரசிகனா நான் பேசுறேன். நான் ராஜா சார் ரசிகனா பேசல. இசை ரசிகனா பேசுறேன். ஏன்னா, நைட்டு தூங்கும்போது ராஜா சார் சாங் கேட்டு தூங்குனா வந்து செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலா அது உண்மையும் தான். ஏன்னா, அந்த லெவலுக்கு தான் அவருடைய மியூசிக் இருக்கும். அந்த லெவலுக்குன்னா, அப்படியே நம்மள அப்படியே மென்மையா கொண்டு போற அளவுக்கு ராஜா சார் மியூசிக் இருக்கும். இந்த வகையில ராஜா சார் பெஸ்ட் தானே. நம்ம எல்லா தருணத்திலயும் நம்மள கொண்டாட வைக்கிற ராஜா சார். அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன் இப்போ வரைக்குமே நெறைய பேர் வந்து ராஜா சார் தான்ப்பா, ராஜா சார் தான்ப்பா சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எல்லா டைம்லயுமே ராஜா சார் நம்மள கனெக்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ, அதனால தான் சொல்றேன் ராஜா சார் இஸ் த பெஸ்ட். காப்பிரைட்டிங்கிற ஒரு விஷயத்த வச்சு அவர் செம்மையா கலாய்க்கிறீங்க. ஆனா, நம்மளுமே வீடியோ போட்டிருந்தோம். ஓகேங்களா? எது சரி, எது தப்புன்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்த நம்ம இங்க பேசணும் அப்படின்னா, ராஜா சாருடைய ரைட்ஸ பத்தி பேசுறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. பட் நான் அத பத்தி இதுல பேசவே போறதில்ல. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன். ஏன்னா, அது முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம், போய் பாருங்க. எது சரி, எது தப்பு அப்படிங்கிறத உங்ககிட்டயே நான் குடுத்துருப்பேன். அதுக்கான பதில் நீங்க சொல்லுங்க. பட் இங்க ஒருத்தவரு அவருடைய படைப்புக்காக கேள்வி தாராளமா கேட்கலாம். புரியுதுங்களா? அது உதாரணத்துக்கு அண்ணாமலையோட படமா இருக்கும் வரைக்கும் பிரச்சனை இல்ல. வேற படமா மாறும்போது அதுக்கான ரைட்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு. அதோட டீட்டெயிலிங்குமே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஏன் ரைட்ஸ் குடுக்கணும், எதுக்கு ரைட்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நெறைய பேர் வீடியோஸும் போட்டாங்க. ஸோ, அதனால அத பத்தி நம்ம பேச போறதும் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் ராஜா சார முன்னணிய விட இப்ப நெறைய பேர் கொண்டாடுறாங்க. அதே சமயம் நெறைய பேர் அவைங்கள ராஜா சார ட்ரோல் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு வீடியோவும். ராஜா சாரோட எந்த சாங் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன் ராஜா சார புடிக்காது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நான் சில விஷயங்கள் சொல்றேன் அதெல்லாம் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனல் ஆக்ஷன் கட் வித் சதீஷ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட் இட்.